தனி மனித போராட்டங்கள் அதன் உறுதித்தன்மையை பொறுத்து விஸ்வரூபம் எடுக்கின்றன. டெல்லியில் ஊழலுக்கு எதிராக சமூக சேவர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்காக நாடே திரண்டது. சென்னையிலும் ஒரு அண்ணா ஹசாரே உருவெடுத்திருக்கிறார். அவர் பூரண மது விலக்கு கொள்கையை கைகொண்டிருக்கிறார். இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக பொது நோக்குடன் போராடி வரும் சசி பெருமாள் என்ற அந்த காந்தியவாதியின் 27 நாள் உண்ணாவிரத போராட்டம் இதுவரை கவனம் பெறாமலே நீண்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் 54 வயதாகும் சசி பெருமாள். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உண்ணாவிரதம் இருந்த அவர் மீது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் சிறையிலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். இதையடுத்து அவர் மீது தற்கொலை முயற்சி வழக்கும் தொடரப்பட்டது. தொடர்ந்து 24 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததால் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமானது. இதனை அடுத்து இந்த மாதம் 22ஆம் தேதி சசி பெருமாள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனது நண்பர் சசி பெருமாள் அவர்கள் உண்ணாவிரதத்தை 27 நாட்களாக தொடர்ந்து வருகிறார். அவர் உயிருக்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த உண்ணாவிரதத்தை அவர் கைவிட வேண்டும் என்றால் பொதுமக்களின் நலன் கருதி பூரண மதுவிலக்கை அம்மா அவர்கள் உடனடியாக தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு சசி பெருமாளுக்கு ஜாமீன் பெற்றுத் தரப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து வந்த சசி பெருமாள் சனிக்கிழமை மீண்டும் மெரினா காந்தி சிலையின் கீழ் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். அதனால் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்து நேற்று விடுவித்தனர். தற்போது மயிலாப்பூரில் உள்ள நெல்லை ஜெபமணி ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் சசி பெருமாள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகிறார். பல இயக்கங்கள், பல கட்சிகள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தாலும் இந்த 27 நாட்களாக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் ஏன், அவருடைய கோரிக்கைகள் என்ன என்பதை யாரும் வந்து கேட்காதது மிகவும் வேதனை அளித்தது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை தனது உண்ணாவிரதம் தொடரும் என்று உறுதியுடன் தனது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சசி பெருமாள். சசி பெருமாள் என்ற தனி நபரின் உண்ணாவிரத போராட்டம் தமிழகத்தில் மதுவால் ஏற்பட்டு வரும் பாதிப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இனிமேல் இதுபோன்ற போராட்டங்கள் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் மதுவை ஒழிப்பதில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் கார்த்திகா மற்றும் சுப்பிரமணியன். காந்தியவாதி சசி பெருமாளின் போராட்டத்திற்கு சமூக அமைப்புகளின் ஆதரவு பெருகி வந்தாலும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஒருவர் தொடர்ந்து பல நாட்களுக்கு உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் போது அவரது உடலில் ஏற்படும் அறிவியல் ரீதியான மாற்றங்கள் குறித்து மருத்துவர் மது நமது செய்தியாளர் கார்த்திகேயனுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவர் எந்த ஆகாரமும் உட்கொள்ளாமல் இருந்தால் உடலில் இருக்கும் ஊட்டச்சத்து ஒவ்வொன்றாக அது கரைந்து கொண்டு வந்திருக்கும். குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்து, புரோட்டீன் ஊட்டச்சத்து, அதே போல ஃபேட், கொழுப்பு ஊட்டச்சத்து அது கரைந்து கொண்டே இருக்கும். இந்த கொழுப்பு ஃபேட் கரையும் பொழுது ஹைட்ராக்சி பியூட்டரேட் என்கின்ற கீட்டோன் பாடி, ஒரு கீட்டோன் பாடி உற்பத்தி ஆகிறது. அது உற்பத்தி ஆகும் பொழுது அது உடலுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலை ஏற்படும். அதுக்குதான் மருத்துவ உலகில் இதுக்கு ஸ்டார்வேஷன் ஸ்டேட், ஸ்டார்வேஷன் கீட்டோசிஸ் என்று சொல்கிறார்கள். ஒருவர் எத்தனை நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்தால் அது ஒரு பாதுகாப்பான நடவடிக்கையாக இருக்கும்? அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ளாக ஒருவர் எந்த ஆகாரமும் உட்கொள்ளாமல் இருந்தால் இந்த கீட்டோன் பாடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த கீட்டோன் பாடி ப்ரொடக்ஷன் ஒரு ஆபத்தான நிலையை தொட்டு விடுகிறது. அதனால் இத்தனை நாட்கள் தான் சேஃப் பீரியட் என்று நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த தாங்குகிற சக்தி வேறுபடுகிறது. எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுகிறதோ அதே போன்று தாங்குகின்ற சக்தியும் வேறுபடுகிறது. பட் பொதுவாகவே 2-3 நாட்களிலேயே அந்த ஆபத்து தொடங்கிவிடும். அந்த ஆபத்து ஒரு வாரத்தில் உச்சியை சென்று அடைந்துவிடும். மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி அவ்வப்போது பல கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. காந்தியவாதி சசி பெருமாளும் அதே பூரண மதுவிலக்கு கோரிக்கையை முன்வைத்துத்தான் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆனால் அவரது உண்ணாவிரத போராட்டத்திற்கு பெரிய அளவில் ஆதரவு திரளவில்லை.
தமிழகத்தில் பூரண மதுவிலக்கினை அமல்படுத்த கோரி சசி பெருமாளின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அவரை பற்றியும் அவரது போராட்டம் குறித்தும் வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்துள்ளது. மேலும் அரசியல் பின்புலம் இல்லாதவர்களின் போராட்டம் நியாயமானதாக இருந்தாலும் கூட அவை முக்கியத்துவம் பெறுவதில்லை என்பது மாணவர்களின் கருத்தாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது இந்த மாதிரி ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு பூர்ண மதுவிலக்குக்காக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கும் போது கேள்விப்பட்டோம். இல்ல இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு அது தெரியும். ஆனா அவங்க இருக்கிற உண்ணாவிரதம் இருக்கிறது அவங்களுடைய இதுல சரியா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஒரு உயிர் போய் எங்கேயுமே ஒரு அவேர்னஸ் வராது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த போதும் கூட சசி பெருமாளுக்கு அரசியல் கட்சிகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சசி பெருமாளின் போராட்டம் குறித்து தகவல் எட்டி சில கட்சிகள் இப்போது குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. அதாவது தனி மனிதன் தன்னை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒன்று. அவருடைய அந்த உணர்வையும் அந்த உழைப்பையும் அந்த தன்னை வருத்திக் கொள்கிற அந்த மனப்போக்கையும் நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் கூட நாளை காலை இந்த அரசு மதுவிலக்கை ரத்து செய்ய போவதில்லை. ஆகவே தன் உயிரை பணயம் வைத்து இப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரதங்கள் தேவையில்லை என்பது எனது கருத்து. சசி பெருமாளின் கோரிக்கையின்படி பூரண மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லாத ஒன்று என்றாலும் கூட படிப்படியாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியுடன் கார்த்திகா.